ஹலோ சோல்ஸ், வெல்கம் பேக் டு காஸ்மிக் ஜைரா. இன்றைக்கி உங்கள் பர்சனோட எனர்ஜி என்னன்றதை பார்க்கலாம். ஸோ காய்ஸ், ரிமெம்பர் திஸ் இஸ் அ கலெக்டிவ் ரீடிங். ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். ஒருவேளை உங்கள் சோலுக்கு இந்த ரீடிங் நோன்னு தோணுச்சுன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் த வீடியோ. ஜெண்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது டைம்லெஸ் ரீடிங். எப்போ உங்கள் கண்ணுக்கு படுதோ அப்போ நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பர்சனல் ரீடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி இருக்குது. நீங்கள் என்ன அது மூலயமா கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி யாரும் யாரோட ரிலேஷன்ஷிப்பை ஜட்ஜ் பண்ண வேண்டாம். நம்மக்குள்ளே என்ன நடக்குது, நம்மளோட கர்மாவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். ஓகே, பாட்டம் ஆஃப் த டெக் வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்குது. ஓகே, வைப்புக்குள்ளே போகலாம். 4 ஆஃப் வாண்ட்ஸ், நைட் ஆஃப் வாண்ட்ஸ், 2 of Pentacles, Page of Swords, Queen of Wands, Judgment, 6 of Cups, then Ace of Wands இருக்குது. ஸோ முதல்ல நம்ம ஆல்ஃபபெட்ஸ் பார்த்துடலாம். W and Y, O and Y, D and Q, X and L, then F. ஓகே, இது மேபி உங்களது உங்கள் பர்சன்து தேர்ட் பார்ட்டிக்கு பேர் தெரிஞ்சால் அவங்களது ஆல்ஃபபெட்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி ஜோடியாக் சைன் ஹையாக ரெசனேட் ஆகுது. லியோ, ஆரிஸ், சாகிட்டோரியஸ், ஸ்கார்பியோ, லிப்ரா, ஜெமினை. அதே மாதிரி பர்த் டேட்ஸ் வந்து 2, 6, 9, 11, 17, 19, 22, 27, 29, மார்ச், ஏப்ரல், ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர், நவம்பர் பர்த் மந்தாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்றதை பார்த்துக்குங்க. ஸோ ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பர்சனை கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள் உங்களை. டேக் அ டீப் பிரீத், திங்க் யூர் பர்சன் அண்ட் தேர் நேம். ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட பாட்டம் ஆஃப் த டெக் வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்குது. ஸோ இந்த பாட்டம் ஆஃப் த டெக்கில் இருக்கிற வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் தான் நம்மளோட இன்றைக்கி இந்த ஸ்ப்ரெட்டோட பேசிக் எனர்ஜி. உங்களோட லைஃப்பில் அந்த சக்கரம் வந்து இப்போது ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிருச்சு, சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் 2 பேருக்கும் நடந்த இந்த செப்ரேஷன் சும்மா நடக்கலை. இதுக்கு பின்னாடி ஒரு டிவைன் பிளான் இருக்குது. இதுவரை உங்கள் பார்ட்னர் உங்களை இக்னோர் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த நோ கான்டாக்ட் காலம் அவங்கள வந்து 180 டிகிரிக்கு மாற்றிருக்கு. காலம் மாறுது. உங்கள் 2 பேருக்கான கர்மாவும் விதியும் சீக்கிரமாக உங்களுக்கு ஃபேவராக சுற்ற ஆரம்பிச்சிட்டு இருக்குதுன்றது இந்த கார்டு இண்டிகேட் பண்ணுது. 4 ஆஃப் வாண்ட்ஸ், உங்கள் பார்ட்னரோட ஆள் மனசில் உங்கள் கூட ஒரு ஸ்டேபிள், ஹாப்பி, செலப்ரேஷனான ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்ன்ட்டு பட்டுட்ருக்குறாங்க. மேபி கமிட்மெண்ட், மேரேஜில் இந்த ரிலேஷன்ஷிப்பை வேறு ஸ்டெப்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ மேபி தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் இருந்தாலும் உங்கள் கூட அவங்க ஃபீல் பண்ண அந்த ஃபேமிலி பாண்டும் கம்ஃபர்ட் ஜோனும் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. தேர்ட் பார்ட்டி கிட்ட ஒரு எக்ஸைட்மெண்ட்னால போனாங்க. பிகினிங்கில் எல்லாமே ஓகேன்ட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து அங்கே வெறும் எமோஷ்னல் எம்ப்டினஸ் தான் போயிட்டுருக்குது. உங்களோட வேல்யூ இப்போ தான் அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது. உங்கள்கிட்ட அகெயின் ரியூனியன் ஆகணுன்றது தான் அவங்களோட கரண்ட் விஷன்றது இந்த 4 ஆஃப் வாண்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணது. நைட் ஆஃப் வாண்ட்ஸ், உங்கள் மேலே அவங்களுக்கு இருக்கிற பேஷனும் அட்ராக்ஷனும் இன்னும் குறையல. உங்களை அவங்க மென்டலி, ஃபிசிக்கலி ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. பட் இந்த எனர்ஜி இப்போ ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக மாறிடுச்சு. உங்களை பார்க்கணும், பேசணும், அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் ஏர்ஜ் இருக்குது. ஆனால் சில நேரத்தில் இந்த வேகம் ஈகோனாலேயோ இல்லை இம்மெச்சூரிட்டியான பிஹேவியர்னாலேயோ அவங்கள வந்து டெம்ப்ரவரி பிளாக் பண்ணி அவங்கள ஸ்டாப் பண்ணிகிட்ருக்குதுன்றத இந்த நைட் ஆஃப் வாண்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. 2 ஆஃப் பென்டக்கல்ஸ், உங்கள் பர்சன் இப்போ ஒரு பெரிய ஜக்லிங் சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நீங்கள், இன்னொரு பக்கம் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன். மேபி தேர்ட் பார்ட்டினா ரொமான்டிக்காக இருக்கலாம், இல்லாட்டி ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், வேலை, ஃபினான்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
எதை சூஸ் பண்ணுறது, எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கன்ஃப்யூஷன்னால தான் அவங்களால உடனே ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குதுன்றது 2 ஆஃப் பென்டக்கல்ஸ் காமிக்குது. தென் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்னாலே நான் சொல்லியிருக்கிறேன், உங்கள் பர்சன் வந்து உங்களை ஸ்பை பண்ணுற எனர்ஜி இருக்குது. உங்கள் பர்சன் மேபி உங்களை விட கொஞ்சம் யங்கராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் ஓவர் திங்கிங்கான பர்சனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன இருந்தாலும் என்ன உண்மைன்னு ஒரு மாதிரி குறையிற ஒரு கேரக்டர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் உங்களை வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோசியல் மீடியா மூலமாகவோ இல்லை மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யார் கூட பேசுகிறீங்க, ஹாப்பியாக இருக்கிறீங்களான்னு உங்களை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுல அவங்க ரொம்ப க்யூரியாசிட்டியாக ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கிறாங்கன்றது இந்த பேஜ் எனர்ஜி காமிக்குது. தென் குயின் ஆஃப் வாண்ட்ஸ். உங்கள் பார்ட்னரோட பார்வையில் நீங்கள் இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான, பியூட்டிஃபுல்லான, அட்ராக்டிவ் பர்சனாக தெரியுறீங்க. இது உங்களோட எனர்ஜி ரெப்ரசன்ட் பண்ணுது. நீங்கள் இப்போ வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணாமல் உங்களை நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு செல்ஃப் லவ்வோட கான்ஃபிடென்ட்டோடு இருக்கிறத பார்க்கும்போது அவங்க உங்ககிட்ட ரொம்ப அட்ராக்ட் ஆகுறாங்க. உங்களோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்கள இன்னும் உங்கள் பக்கம் இழுத்துட்ருக்குது. உங்களை விட்டுட்டு போனதுக்கு, உங்களை இழந்ததுக்கு அவங்க இப்போ ரொம்ப ரெக்ரெட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குற்ற உணர்ச்சி ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்குது. தென் ஜட்ஜ்மெண்ட். இது வந்து டிவைன் அவைக்கனிங் கார்ட். தேர்ட் பார்ட்டியோட உண்மையான முகத்தை அவங்க சீக்கிரமாக புரிஞ்சிக்க போகிறாங்க. அவங்களோட கண்ணு முன்னாடி இருந்து இக்னோரன்ஸ் விலகிற நேரம் இது. அவங்க பண்ணின மிஸ்டேக்கான கில்ட்டும் உங்கள் ட்ரூ லவ்வோட வேல்யூம் அவங்களுக்கு டீப்பாக புரிய ஆரம்பிக்கும். யூனிவர்ஸ் அவங்களுக்கு ஒரு முக்கியமான லெசன் டீச் பண்ணிகிட்டு இருக்குது. மேபி இந்த பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்க உங்களை ஸ்டாக் பண்ணுறதை தாண்டி தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்லேயும் அவங்க இவங்களுக்கு லாயலாக இருக்கிறாங்களா என்னன்ற அந்த ஓவர் திங்கிங் போயிட்டுருக்குது. மேபி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதே அந்த ஓவர் திங்கிங் போயிட்டுருக்கலாம். அப்போ தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்லையும் எப்படி இருக்கும்ன்றது நீங்களே யோசிச்சுக்கோங்க. தென் 6 ஆஃப் கப்ஸ். ஸோ இது வந்து நாஸ்டால்ஜியா கார்ட். நீங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணின பியூட்டிஃபுல் மெமரிஸும் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த ப்யூர் லவ்வும் தான் அவங்கள அடிக்கடி வந்து நினச்சி பார்க்க வச்சிட்ருக்குது. உங்களை வந்து ஒரு பிளெஸ்ஸிங் சோலாக இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் ஓல்ட் லவ் அகெயின் அவங்களோட மனசில் வந்து ப்ளூம் ஆகிட்டு இருக்குது, மறந்துட்டுருக்குது. அகெயின் உங்கள் கூட எப்படின்னா ரீகன்சிலேஷன் ஆகிடணும், மறுபடியும் அதே பிளேஸாக அவங்க தக்க வச்சுக்கணுன்ட்டு ஆசைப்படுறாங்க. ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இது ஒரு நியூ பிகினிங் வித் பாஸ்ட் பர்சன். ஒரு நியூ பிகினிங்கோட ஸ்பார்க் இருக்குது. இந்த நோ கான்டாக்டும் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்டக்கிளும் பிரேக் பண்ணிவிட்டு உங்களோட ஒரு நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ண யூனிவர்ஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்குது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் புது அட்ராக்ஷனும் ஓப்பும் பாசிட்டிவ் எனர்ஜியும் திரும்ப வரும்ன்றத இந்த கார்டு வந்து சொல்லுது காய்ஸ். அதே மாதிரி ஒரு சிலருக்கு நியூ லவ்வும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறதுனால என்னென்னா செகண்ட் சான்ஸ். உங்கள் பர்சன் வந்து அவங்களோட கர்மா முடிச்சுட்டு அவங்க உங்ககிட்ட வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குதுன்றத இந்த ஓவரால் ஸ்ப்ரெட் ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் யூனிவர்ஸ் கைடன்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தா கரண்ட்லி உங்கள் பார்ட்னர் ஒரு ஹீலிங் ப்ராசஸ்லேயும் கர்மா கிளியரிங் ஸ்டேஜ்லேயும் இருக்கிறாங்க. நீங்கள் அவசரப்பட்டு அவங்களுக்கு கால் பண்ணவோ மெசேஜ் பண்ணவோ வேண்டாம். நீங்கள் உங்கள் செல்ஃப் லவ், பர்சனல் க்ரோத், உங்கள் லைஃப் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறையா அழுதுட்டீங்க, நிறையா பேனிக் அட்டாக்காக இருக்குது, நிறையா மூச்சு திணறல், யார்கிட்ட சொல்கிறது, என்ன சொல்கிறது, வெளியில் சொன்னால் ஜட்ஜ் பண்ணிடுவாங்களான்ற மாதிரிலாம் யோசித்து நிறையா ஏங்கி இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டுருக்கிறீங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் ஒர்த், ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் க்ரோத். உங்கள் மைண்டை நீங்கள் எப்போவுமே பிஸியாக வச்சுக்கோங்க. பிஸியாக வச்சுக்காமல் அப்படியே இருந்தோன்னா மறுபடியும் அதே பாஸ்ட்டில் யோசிக்க தோணும். அகெயின் நீங்கள் வந்து எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து சுற்ற ஆரம்பிச்சிட்ருக்குது. சீக்கிரமாக உங்கள் வெயிட்டிங் பீரியட் வந்து முடிகிறதுக்கான காலம் வந்துருச்சு. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவராக இந்த வீலை வந்து சுற்றிட்டுருக்குது. ஸோ ட்ரஸ்ட் த டிவைன் டைமிங், ஸ்டே பாசிட்டிவ். ஏஞ்சல் நம்பர் சொல்லிட்டு பார்த்தோன்னா 111 நியூ பிகினிங் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜி ரெப்ரசன்ட் பண்ணுது. 222 டிவைன் டைமிங், ட்ரஸ்ட் த ப்ராசஸ். 444 ஏஞ்சல்ஸ் ஆர் ப்ரொடெக்டிங் அண்ட் கைடிங் யூ. 555 மேஜர் பாசிட்டிவ் சேஞ்சஸ் ஆர் அன்ஃபோல்டிங். 717 spiritual awakening and karmic lesson are completing. 777 divine blessing and inner wisdom. 888 karma turning in your favor, abundance energy. Then 11:11 powerful soulmate, twin flame alignment and new chapter இந்த நம்பர் இண்டிகேட் பண்ணுது. ஸோ guys,
திஸ் இஸ் த எனர்ஜியம் சேனல் இங்கே ஃபார் டுடே. உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆச்சுன்றது லெட் மீ நோ இட் இந்த கமெண்ட் பாக்ஸ். ஒரு வீடியோ பிடிக்காட்டி ஸ்கிப் பண்ணுங்கள். வேண்டாத கமெண்ட் பண்ணி மற்ற சோல்ஸை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த வீடியோவை தான் பார்க்கணுன்ற கம்பல்சன் இல்லை. இந்த வீடியோ பார்த்து யாரோட சோல் பீஸ்ஃபுல்லாக இருக்குதோ அவங்களுக்கு மேபி இந்த வீடியோ வந்து ரெசனேட் ஆகலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஹைப், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். பை.